ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. நண்பேண்டா கையறா. இது 2 பிழிஞ்சி வெறுந்தொல்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொறுத்தி வைப்பனா இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். அட வெடுங்கண்ணா, சின்ன வேலையை போய் பெருசா பேச. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு தமிழ் கொஞ்சம் கூட சுத்தமா வராதா? నేను తమిళ్ మాట్లాడితే అది తెలుగు విడ స్వీట్ గా ఉంది. இவங்க கூட ஸ்வீட்டா இல்ல? இருக்கும் இருக்கும். நான் பாவா கூட அப்படிதான் சொல்லுது. யாருங்க பாவா? அமுல் பேபி பாத்திருக்கீங்களா? அது சார் எக்ஸ்கியூஸ் மீ. யா, இங்க வளையமாலை சின்னச்சாமின்னு ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவர் எந்த வார்டு தெரியுமா? அவருக்கு நீங்க என்ன வேணும்? அவருக்கு நான் உயிர் நண்பன் சார். அவர் இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவர் இல்ல. ஐயா, ஒரு 6 இன்ச்சுக்கு மூக்குல பஞ்சு ஒட்டி இருந்தா உங்களுக்கு எல்லாம் அடையாளம் தெரியா போச்சா? சின்ன நீயா, சின்ன நீயா. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. செருப்பு பிஞ்சிரும். சிங்க மாதிரி இருந்துட்டு எச்சி பாத்திரம் கழுவி வைப்பிச்சு குத்தலு. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னமா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா? பின்னட்டும். நாக்காடுசா இருக்கு. ஆஸ்பத்திரி ரொட்டி எல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? எங்கேயா வாயில வச்சத காணோம்? தின்னுட்டேனம்மா. தின்னுட்டியா? மாடு மாடு மோட்டுக்கு பிறந்த மாடு. ஏம்மா தின்றதுக்கு அது என்ன குச்சி மிட்டாயா அது? அப்ப அது இல்லையா? ஐயோ, தர்மாமீட்டரியா அது? அப்படின்னா ஜோரம் இருக்கான்னு பாக்குறதுயா மூதேவி? ஜோரம் இருக்கான்னு பாக்குறதா? அதான் டேஸ்டே இல்லாம மார்பிள் கல்ல தின்ன மாதிரி இருந்துச்சா? கண்ணாடியா பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ட்ட ஒர்க் பண்ணு. ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கண்டா உனக்கு 2 கண்ணுமே தெரியாதா? மம்மி இன்னைக்கு என்ன பருப்பு குழம்பா? வாவ், பருப்பு குழம்பா சூப்பரா இருக்குமா. நல்ல நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாவ், தேங்க் யூ சோ மச் மா, தேங்க் யூ சோ மச். ஐ லவ் இட். சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, இப்பவே சாப்பிட ரெடியா உட்கார்ந்திருக்கேன். இது என்ன பருப்பு? மஞ்சப்பருப்பு, தோரம்பருப்பு. தோரம்பருப்பு ஓகே. இது என்ன பருப்பு? சின்ன பருப்பு, பாசி பருப்பு. ஓ, இது என்ன? என்ன இதோட பேர் என்ன? என்ன இதோட பேர் என்னதான், ஆனா நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். தெரியும் தெரியும் தெரியும். புரிஞ்சுது. இப்ப எல்லாம் புரிஞ்சுது. எல்லாம் புரிஞ்சுது. சமையல் பண்ணிடுவேன், நல்லா சமையல் பண்ணிடுவேன். பிரியாணியே பண்ணிடுவேன். சரி, நான் சொல்றது சமையல் பண்ணு. அடுப்ப பத்தவே. அது மட்டும்தான் மறந்து போச்சு. எனக்கு மாச சம்பளம் என்ன? மாசம் 30 ரூபா. ஓகே. ஆனா ஒரு சின்ன சேஞ்ச். தினம் 1 ரூபா நான் எடுத்துக்குவேன். 1 ரூபா தானே எடுத்துக்கங்க. ஆய் பாத்திமா. ஏய் சார், எங்க போறே? மசூதி போறே. என்ன பண்ண? நமாஸ் பண்ண. என்ன சாப்பிட்டே? பிரியாணி சாப்பிட்டே. என்ன பிரியாணி? முட்டை பிரியாணி. என்ன முட்டை? கோழி முட்டையா? அதான் சரி. ஐயோ போச்சே. தேங்காய் எவ்வளோ? ஒரு தேங்காய் 10 ரூபாயா? 4 ரூபாய். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு? இத்தனை கிலோமீட்டர் லென்த் 9 ரூபாயா? 5 ரூபாய். 8 ரூபா. 6 ரூபாய். சரி 7 ரூபா. சரி 6 ரூபாய். சரி, உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை. அப்படி வாயா. 6 ரூபாய். அட மலக்குறங்க. ஏண்டா டேய், என்ன கிறுக்கா இல்ல கிறுக்கு போறத கிறுக்கு போல? ஆஹா, நம்ம 1 எடுத்தா 2 எடுக்கறான். பையா என்ன ஒண்ணு வச்சுட்டு ஒண்ணு ஆட்டிய போட்டு போய் ஒண்ணுக்கு ஒண்ணு எச்சு. டீச்சர், யாருங்க என் பையன் அடிச்சது? நான் தான் சார். சாரி, அவன் என்ன பண்ணானா? அவன் என்ன பண்ணாலும் கவலை இல்ல, நல்லா அடிச்சு சொல்லி கொடுங்க மேடம். அடிக்கும் போது ஓடிடுவான், கதவை தப்பா போட்டு படிப்பு மண்டையில ஏற வரைக்கும் அடிச்சு சொல்லி கொடுங்க. டாடி, நீ ரொம்ப மோசம். உன்னை எனக்கு பிடிக்கல. என்ன உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல மகனே, படிக்காம நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தானா தெரியும். ஒழுங்கு மரியாதையா போய் படி. டீச்சர் கூட்டுமா உள்ள. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன். எலிக்கு எதுக்கு வால் இருக்குது? எதுக்கு இருக்கு? ஏன்னா அது செத்து போச்சுன்னா வேலை தூக்கி வெளியே போட்டுருக்கலாம் இருக்குது. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? அதுவாம்மா, எருமை கட் பண்ண என்ன ஆகும்? என்ன ஆகும்? செத்து போயிரும். எருமை கட் பண்ணா கட்டர் மாதிரி.
வேலை கொடு. அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு வேலு, அத உன்கிட்ட கொடுத்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? இந்த பாருமா, நான் கேட்டது அந்த ஆளு கையில இருக்க வேலை இல்ல, எனக்கு வேலை குடியான்னு தான் கேட்டேன். முருகன் என்ன ஃபேக்டரியா நடத்திட்டு இருக்காரு, உனக்கு வேலை போட்டு கொடுக்கறதுக்கு. அத நீயா தான் தேடிக்கணும். வந்துட்டான். பட்டி கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொத்தத்துல மூடிட்டு வேலையை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர், மனசுக்கு தான். மனசுக்கா? மனசுக்கு என்ன பண்ணுது? மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு டாக்டர். அடிக்கடி கோவம் வருது, அடிக்கடி ஷாக் ஆகுது, அடிக்கடி அழுக வருது. என்ன பண்றதுன்னே தெரியல டாக்டர். டாக்டர், என்ன சீரியல்லாம் பார்க்க வேண்டாம்னு எழுதிருக்கீங்க? எஸ், டிவி சீரியல் பார்க்கறதால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இனிமே சீரியலே பார்க்க. தங்கச்சினா அவ்வளவு பாசமா? இத காதல மாட்டினா அடுத்த வண்டி சத்தம் எப்படி கேட்கும்? அதெல்லாம் கேட்கும், உட்காருங்க. கேக்கும் கேக்கும். இப்ப கூப்பிட்ட என்ன கேட்டுச்சா? கேட்டுச்சே. கூப்பிட வேலை எப்படி கேக்கும்? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? என்னங்க ரொம்ப மொள்ளமா பேசுறீங்க? என்னது நான் மொள்ளமா பேசுறேனா? நான் கத்துறது கும்பகோணம் கோபுரமா இடிச்சு விழுந்திருக்க முடியும். பால் நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானே நான் குடிக்க முடியும். ஏன் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன? ஏடி ஒரு காது கேக்குமா? ஏய் காது கேட்காதா? நான் ரெடிங்க. செல்போன் அடிச்சு போடுவேன். இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா? இப்ப நான் அதே அடி கேட்டேன். உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடி, நீங்க தான் ரெடி இல்ல. ஐயோ ஐயோ, இந்த செவிட்டு முண்டத்தை மொட்டை மண்டை எனக்கு கட்டி வச்சிட்டான்டா. இந்த செவிட்டு காதுக்கு 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு லோலாக் தொக்குது, அது வேற பாதி காதை மறைச்சிருச்சு. ஏய் உறவுக்கு பெயர் என்ன? நான் ரெடிங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல 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 கலன்னு விளாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே ஓகே என்ன? இது புள்ள. இனிமே உன்னை இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவிலே பாக்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஏப்பா நான் யாருன்னு உனக்கும் தெரியாது. ஆமா. என்ன ஓமா? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன என்ன பிரச்சனை சிரிச்சுக்கிட்டு கேக்குற? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன கையில காசு இல்லையா? காசு? ஆமா இல்ல, அதுக்கு என்னப்ப என்னமா பெரிய கர்ண பரம்பரை மாதிரி கேக்குற? ஆமா கர்ணனே தான். வாடி சாப்பிடுற மாதிரி என்ன வச்சிருக்க சொல்லுப்பா. ரவா தோசை, மசாலா தோசை. வேற என்ன இருக்கு? இட்லி, இடியாப்பம். வேற? பூரி, கிழங்கு. வேற? இந்த நான் தான் இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க சார். சூடா என்னையா இருக்கு? சூடா அடுப்புல நெருப்பு தான் இருக்கு. என்ன வேணும் கேட்கணும்ல? பல பழக்கிற பகலானி 10வது பைலானி வாங்கித்தா பிரியாணி வாங்கி தரியானி பக்கத்து வீட்டு மாமியே மூஞ்ச கொஞ்சம் காமியே. புக் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. புக்கா? பி ஓ ஓ யா இக் கே கே இல்ல, மறந்துட்டேன். என்ன டீச்சர் சின்ன பசங்கிட்ட கேக்குற மாதிரி ஸ்மால் ஸ்மால் வார்த்தையா கேக்குறீங்க? கொஞ்சம் பிக் பிக்கா கேளுங்க. ஸ்மால் ஸ்மால் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அப்பதான் நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்டா பேசலாம். அம்மா பால். இந்தாங்க டீச்சர், பிஏஎல் பால் சாப்பிடுங்க. அம்மா அது பிஎல் பால் இல்ல, எம்ஐஎல்க்கு மில்க். எனக்கு தெரியும்டா, டீச்சர் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுனேன். நல்லாவே அட்ஜஸ்ட் பண்றியம்மா. சரி, வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ,
முளைச்சு 3 இலை விடல என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறா பாரு வந்துட்டேன். டேய் கண்ணாடி நேத்தாண்டா வேலைக்கு வரல? எங்க அக்கா பொண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாங்க, அதான் வரல. எங்க குத்துனாங்க? காதலனே. எந்த இடத்துலடா குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. நான் கேக்குறது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதுல்ல. எந்த இடத்துல குத்துனாங்க? காதல தான் குத்துனாங்கண்ணே. இப்ப என்ன குத்துன ஆசாரி ஒரு முறை கூட்டு வரேன் கேட்டு பாக்குறீங்களா? சரி அந்த மேட்டர் விடுறான். அந்த பிள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாங்க? தலையிலண்ணே. आहा हम आपके रेनकोट फैमिली वर्दरा நமஸ்தே. पिस्ते इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा. பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா.